ஈத் ஸ்பெஷல் ரெசிபி கிண்ணத்தப்பம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது ஈத் ஸ்பெஷல் மட்டும் இல்லை, முஸ்லீம் ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே கிண்ணத்தப்பம் கண்டிப்பாக இருக்கும். கிண்ணத்தப்பம் இது எல்லோருடைய ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. இது என்னோடய மோஸ்ட் ரிக்வெஸ்டட் ரெசிபியும் கூட. இதை சாஃப்டாக இந்த மாதிரி மவுத் மெல்ட்டிங் ரெசிப்பியாக எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு இதுக்காக நம்ம 2 கப்பு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கஞ்சி கரிசிலையும் பண்ணலாம். கஞ்சி பண்ணக்கூடிய ரைஸ்ன்னு கடையில் கிடைக்கும், அதில் பண்ணலாம். அல்லது பாஸ்மதி ரைஸ் கூட இதில் யூஸ் பண்ணலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற விடணும். அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் 2 முட்டை, அப்புறம் ஏலக்காய் ஒரு 7லேருந்து 8 வரை எடுத்து மாற்றி வச்சிடலாம். கூடவே 2 கப்பு சுகர் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய தேங்காய் வேணும். இந்த சைஸில் இருக்கணும். இந்த சைஸில் ஒரு பெரிய தேங்காய் எடுத்துகிட்டு இதை நம்ம துருவி இதுலேருந்து பால் எடுக்கணும். இப்போ நம்ம இதை துருவி எடுத்துடலாம். இப்போ கிரேட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் எவ்வளோ அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்து பார்க்கலாம். இது சரியாக 3 கப்பு தேங்காய் இருக்குது. இதை நம்ம அரைச்சி பால் எடுக்கணும். அதாவது 3 ஸ்டெப்பில் எடுக்கணும் தனித்தனியாக. ஃபஸ்ட்டு மில்க்கு ரொம்ப திக்காக இருக்கும். அடுத்தது செகண்ட் மில்க்கு, அது 3வது பால். இது 2 கப் இருக்குது. இதை ஊற்றி தான் நம்ம இப்போ அரிசி அரைச்சி எடுக்க போகிறோம். நான் வெட் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். அரிசியோட இந்த ஏலக்காவும் கூட சேர்த்து வச்சு அரைச்சிடலாம். இதை மிக்சியில் கூட அரைக்கலாம். ஆனால் மிக்சி சீக்கிரம் சூடாகும். அதுவும் இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வேணும். உங்களுக்கு அது ஓகேன்னா அதில் அரைச்சி எடுக்கலாம். இப்போ நல்லா அரைஞ்சி வரும்போது 2 முட்டையும் இதில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக வந்திருக்குன்னு. இப்போ மாவு ரெடி ஆயாச்சு. ஆல்ரெடி இதில் 2 கப்பு பால் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மில்க் இதில் ஆட் பண்ண போகிறோம். இது 2.5 கப் இருக்குது. அடுத்தது செகண்ட் மில்க்கு, இதுவும் 2.5 கப் இருக்குது. இவ்வளோதான் நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடிய வாட்டர் கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே எந்த இதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்து 2 கப்பு சுகர் ஆட் பண்ணியாச்சு. தேவைப்பட்டால் ஒரு 1/4 கப்பு சுகர் கூடுதலாக ஆட் பண்ணலாம். கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கும். உப்பு 1/2 டீஸ்பூன் அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம பேட்டரோட கன்சிஸ்டன்சி. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவில் இருக்கணும். இனி இதை நம்ம அரிச்சு எடுக்கலாம். ஒரு துணி அல்லது ஒரு சின்ன ஹோல் உள்ள அரிப்பு, டீ ஸ்ட்ரைனராக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி அரிப்பில் அரித்து இதில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் ஏதாவது இருந்துன்னா அது அதில் வந்துடும். ஏலக்காயில் உள்ள நார் அந்த மாதிரி அரையாமல் இருந்த ஏதாவது பார்ட்டிகிள்ஸ் இருந்தால் இதில் தங்கிடும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டு மட்டும் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம இதை ஸ்டீம் குக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக 2 தட்டு எடுத்துருக்கோம். அதில் தேங்காய் எண்ணெய் தடவி நல்லா நீட்டாக க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். கூடவே கொஞ்சமாக ஜீரகம் கையில் எடுத்து அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் அந்த தட்டை தூவி விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டீம் குக் பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துடலாம். இது ஆல்மோஸ்ட் 40 to 45 மினிட்ஸ் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளால தண்ணி வற்றிடக்கூடாது. அதில் ஒரு பெரிய பாத்திரமோ அல்லது ஒரு ஸ்டாண்டோ வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தட்டை வச்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம பேட்டரி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மூடி போட்டு 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் அடுத்த தட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் நம்ம பேட்டரி ஊற்றி கொடுத்துருக்கோம். ஸ்டீமர்லேயோ அல்லது எதில் வேணாலுமே நம்ம எது ஸ்டீம் குக் பண்ணுறதுக்கு சௌகரியமான பாத்திரம் எடுத்து அதில் வச்சு நம்ம இதை ரெடி பண்ணலாம். இதையும் மூடி வச்சு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நைஃபோ அல்லது ஸ்க்யூவரோ வச்சு குத்தி பார்த்தா தெரியும். அதில் மாவு ஒட்டாமல் வந்துட்டுன்னா இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ஓகே தான். இது குக் ஆகலைன்னா மூடி போட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் கூட வேக வைக்கணும். இப்போ நம்ம கிண்ணத்தப்பத்தை கட் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்கும்போது கட் பண்ணக்கூடாது, நல்லா ஆறணும். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை கட் பண்ணணும். இப்போ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இது பார்த்தாலே தெரியுது நல்லா சாஃப்டாக டெலிஷியஸாக இருக்குது. அப்புறம் பேலன்ஸ் இருந்த பேட்டரை நான் இதை மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் பேனில் ஊற்றி அதையும் நான் ஸ்டீம் குக் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு பிளேட்டில் இன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்க போகிறோம்.
டோட்டலாக இந்த பேட்டரி யூஸ் பண்ணி நம்ம 3 தட்டு ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இது பேலன்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 3 days வரை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தா தெரியுது இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.